7 வயசுல அப்பாவை இழந்தவன் நான். அதாவது பிறக்கும் போதே பணக்காரனா பிறந்து ஏழையா திரும்ப மாறி, பலமுறை ஏழையா மாறி பலமுறை பணக்காரனா இருக்கேன். 5 முறை வாழ்க்கையில தோத்து திரும்ப திரும்ப ஜெயிச்சிருக்கேன். ஒரே காரணம், என்னோட உழைப்பு, என்னோட குடும்பம். நாம எப்படி நடக்கிறோமோ அதை வச்சுதான் எதிரில் இருக்கிறவங்க டிசைட் பண்ணுவாங்க. எதிரியா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் ஏன் நாமளா அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட ஒரு நல்ல விதமா பழகணும். இது ஒரு சக்சஸ் மீட்ன்றதை தாண்டி இந்த கண்ணன் ரவிக்கு ஒரு அடையாளம் கொடுக்க இத்தனை பேர் வந்தது ஃபர்ஸ்ட் என்னோட நன்றி. அதாவது ஒருத்தவன் நல்லா ஜெயிக்கணும்னா குடும்பம் நல்லபடியா அமைஞ்சிச்சுன்னாவே இஸ் சக்சஸ். அதாவது ஒரு மனுஷன் பொழுதுனைக்கு வேலை செஞ்சுட்டு போய் வீட்டில் இருக்கிற நேரம் ஒரு குறைவான நேரம், அந்த நேரம் நிம்மதி இல்லைன்னா அவன் யோசிக்கிறது திறனையும் குறைஞ்சி போயிடும்னு என்னோட எண்ணம். அறிவுபூர்வமான பேச்சு பேசுறவங்கள ரொம்ப ரசிப்பேன். சமீபத்தில் சீமான் சார் அவர்தெல்லாம் ரிவைன் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா தமிழில் நிறைய பேர் பேசுறது புரியவே புரியாது. ஆனால் இந்த மாதிரி உள்ளவங்க பேசும்போது நம்மளை தாண்டி யோசிக்க வைக்கும். உண்மையிலே உங்க பேச்சுக்கு அடிமை சார். என்னோட குறிக்கோள் பணம் இல்லை, பணம் ஆண்டவ முடியத்தில் நல்லபடியாக சம்பாதிக்கிறேன். அந்த பிராண்ட், அந்த நேம், நல்ல படத்தை கொடுத்தேன், ஏனோ தானா வந்துட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி 4 படம் எடுத்துட்டு ஓடிடக்கூடாது. அதுக்காக தான் ஒரே டைம்ல ஒரு 16 படம் பண்ணது. காரணம் புல்குத்து என்னன்னா, எப்படியும் 10 ஜெயிக்கும், 6 அவுட் ஆகும், ஃப்ளாப் ஆகும். அந்த மனநிலைமைக்கு நான் தயாராக இருக்கிறேன். தெளிவாக சொன்னது ஃபாரின்ல ஒரே ஒரு அக்ரிமெண்ட் தான், என்ன லாஸ் வந்தாலும் நான் கொடுக்குறேன், ஆனால் என் படம் 1000 தேட்டருக்கு போகணும். நான் நிறைய ட்ரிப் சொல்கிறேங்க. 7 வயசுல அப்பாவை இழந்தவன் நான். அதாவது பிறக்கும் போதே பணக்காரனா பிறந்து ஏழையா திரும்ப மாறி, பலமுறை ஏழையா மாறி பலமுறை பணக்காரனா இருக்கேன். 5 முறை வாழ்க்கையில தோத்து திரும்ப திரும்ப ஜெயிச்சிருக்கேன். ஒரே காரணம், என்னோட உழைப்பு, என்னோட குடும்பம். இது 2 தான் சொல்லுவேன். ஏன்னா நான் எப்பயுமே ஆரம்பத்துலேருந்தே, சின்ன வயசுலேருந்தே நானும் நல்லா இருக்கணும், என்னை சேர்ந்தவங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு எப்பயுமே ஒரு எண்ணம் அதை மைண்டில் வச்சுருப்பேன். அதே மாதிரி இப்போ துபாயிலேயே இன்றைக்கி ஒரு நல்ல பேரை, நம்ம இருக்கிற இடத்துல ஒரு நல்ல பேரை எடுக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, என்னோட எல்லா விஷயமும் துபாயில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இருந்த இடத்துக்கு விசுவாசமாக இருக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். அதே மாதிரி இந்த விழா இப்போ இன்றைக்கி இந்தியாவில் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னோட ஊர் மக்கள் தான். ஏன்னா அவங்க எப்பயுமே கேட்குறது, எல்லா விஷயமும் துபாயில் பண்ணுற, எங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த ட்ரிப்பு. அதுக்கு 2வது காரணம் திரு ஜீவா சாரும். அவர் சொன்னார், கண்டிப்பாக நீங்கள் வரணும் இங்கே ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் நம்பலை நான் வருவேன்றத. ஏன்னா அவருக்கே ஷாக்காக இருந்தது திடீர்னு நின்னது. ஆஃப்டர் 3.5 இயர்ஸ், 3.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வரேன். வரும்போது ஒரு சந்தோஷம், ஒரு வெற்றி. அதுக்கு மூல காரணம் இப்போ பார்த்த திரைப்பட நட்சத்திரங்கள், அவங்க அத்தனை பேரும் ஒரு குடும்ப நண்பராக தான் என்கிட்ட பேசியிருக்காங்க, பழகிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு முகம் வேற மாதிரி சொல்லுவாங்க. நாம எப்படி நடக்கிறோமோ அதை வச்சு தான் எதிரில் இருக்கிறவங்க டிசைட் பண்ணுவாங்க. எதிரியா இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் ஏன் நாமளா அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட ஒரு நல்ல விதமாக பழகணும். ஈவன் எந்த எண்ணமாக இருந்தாலும் மாற்றிக்கிட்டு நம்ம விட்டு கொடுத்து போவோமே, ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் அந்த மாதிரி போகும்போது நிறைய நண்பர்களை இப்போ சம்பாரிச்சிருக்கேன். நிறைய நட்பு வேற மாதிரி, என்னோட வயசுக்கு தகுதிக்கு அதிகம்தான் நினைக்கிறேன். அந்த அளவு இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு சக்ஸஸ் மீட்டுன்றதை தாண்டி இந்த கண்ணன் ரவிக்கு ஒரு அடையாளம் கொடுக்க இத்தனை பேர் வந்தது. ஃபர்ஸ்ட் என்னோட நன்றி, இருந்தாலும் இந்த நன்றி. அது பத்திரிகையாளருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட 2 படத்துக்கும் அவங்க கொடுத்த ஆதரவு வேற எந்த படத்துக்கும் கொடுத்துருப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. நிச்சயமா முதல் நன்றியை சொல்லணும். ஏன்னா ஒரு உண்மையான விஷயத்துக்கு கூட நிற்கிறாங்க. பத்திரிகையாளருக்கு முதல் நன்றி, தேங்க்யூ. ஏன்னா இந்த படம் வெற்றி பாதி உங்களை சேரும், மீதி மக்களை சேரும். கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறது என்னோட ஃபேமிலிக்கும், என்னோட நட்பு வட்டாரம், இவங்க எல்லாம் சேர்ந்த வெற்றி தானே ஒழிய இது என்னோட வெற்றி கிடையாது. உறுதுணையாக நின்று, அதாவது ஒருத்தவன் நல்லா ஜெயிக்கணும்னா குடும்பம் நல்லபடியாக அமைஞ்சிச்சுன்னாவே இஸ் சக்சஸ். அதாவது ஒரு மனுஷன் பொழுதுனைக்கு வேலை செஞ்சுட்டு போய் வீட்டில் இருக்கிற நேரம் ஒரு குறைவான நேரம், அந்த நேரம் நிம்மதி இல்லைன்னா அவன் யோசிக்கிறது திறனையும் குறைஞ்சி போயிடும்னு என்னோட எண்ணம். அந்த இடத்துல எனக்கு நிம்மதியை கொடுத்த என்னோட குடும்பத்துக்கு முதல் நன்றி. ஸ்பெஷலி என் மனைவி, குழந்தைகள் உறுதுணையாக எல்லா கஷ்டத்துலேயும் அவங்க முகம் சுழிச்சது கிடையாது. ஏதாவது கொடுக்குறோம்னா கூட ஒரு சில வீட்டில் ஏன் இப்படி கொடுக்குறேன், ஏன் இப்படி அழிக்கிறேன்னு ஒரு நாளும் அவங்க மனசார அந்த வார்த்தை வந்ததில்லை. ஏன்னா
அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் பத்திரமா பார்த்துக்குவேன்னு. என்ன கீழே போனாலும் திரும்ப கொண்டு வந்துடுறேன்னு ஒரு அசாத்திய நம்பிக்கை அவங்களுக்கு. அதை ப்ரூவ் பண்ணிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே வந்த அத்தனை பேருக்கும் திரும்ப ஒரு முறை வந்து நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா இன்னும் நிறைய விஐபி வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா காலதாமதமாக ஸ்பெஷலி சுரேஷ் கோபி சார், தமிழ்குமரன், இப்படி நிறைய பேர். ஏன்னா இது முழுக்க முழுக்க படத்தை தாண்டி என்னோட நட்புக்காக அவங்க வந்தவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவேன். அதை நான் கண் கூட நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த சினிமா ரசிகன், சினிமா வெறியன் அப்படின்னு ஒன்று நடக்கும் இல்லை சார்? இந்த சினிமாலேருந்து தான் எனக்கு சினிமா மேலே இவ்வளோ ஒரு ஈடுபாடு, இவ்வளோ ஒரு காதல்னு ஏதாவது ஒரு திரைப்படம், ஒரு கேரக்டர், ஒரு ஸ்டார் யாராவது இருக்காங்களா? எனக்கு என்னென்னா, சின்ன வயசுலேருந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஸ்மோக்கு, தண்ணி எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். ஒரு 3 வருஷம் நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் கட்டி போடுறது இந்த ஒரு சினிமா மட்டும்தான். நம்ம வந்து மனசையோ எண்ணத்தையோ எல்லாத்துக்குமே, ஏன்னா ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து பைத்தியக்காரன் ஆயிடுவோம். கண்டிப்பாக எனக்கு அந்த சினிமா வந்து ஒரு பக்கம் ஈர்ப்பாச்சு. அதே மாதிரி நிறையா புக்கு படிப்பேன். ஸ்பெஷலாக சொன்னால் அறிவுபூர்வமான பேச்சு பேசுகிறவங்கள ரொம்ப ரசிப்பேன். சமீபத்தில் சீமான் சார் அவரதெல்லாம் ரிவைன் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா தமிழில் நிறைய பேர் பேசுறது புரியவே புரியாது. ஆனால் இந்த மாதிரி உள்ளவங்க பேசும்போது நம்மளை தாண்டி யோசிக்க வைக்கும். ஏன்னா உண்மையிலே உங்கள் பேச்சுக்கு அடிமை சார். நன்றி சொல்கிறோம். அது நான் பார்த்த படம் என்னோடய லைஃப்பில் ராஜராஜ சோழன் நினைக்கிறேன். எனக்கு நல்லா வினவு தெரிஞ்சு அந்த படம் பார்த்தப்போ ஒரு பிரமிப்பு. அந்த டைம்லேயே ஒரு 70 mm ஒரு பெரிய திரையில் வந்த படம் அது. உண்மையிலே அதுலேருந்து தான் ஒரு ஈர்ப்பு வந்தது நிஜமாக. அதுலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக எல்லா படமும் பார்ப்பேன். இன்னைக்கு என்னோட குடும்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு போனாலும் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படம் பார்ப்போம். ஏதாவது ஒரு லாங்குவேஜ். அதனால தான் இந்த கதையை சூஸ் பண்ணும்போது கூட முழுக்க எந்த ஸ்டோரி அவங்க சொல்ல வந்தாலும் 2.5 மணி நேரம் அவங்க கதையை கேட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா நான் திருப்தி அடைஞ்சால் தான் மற்றவங்க ஓரளவு திருப்தி அடைவாங்கன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கே சொல்லிடுவேன். சரியில்லைன்னா கூட அவங்கள காயப்படுத்த மாட்டேன். போய் நல்லதாக எடுத்துகிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன், நிறைய பிளான் இருக்குது, கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதனால தான் இப்போ இந்த கதையை சூஸ் பண்ணது கூட அவர் சொன்ன 2 விஷயம் தான். ஏன்னா தொடாத ஒரு சப்ஜெக்டு, பக்கத்து வீடு, நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் பார்க்குறது. திடீர்னு சாவு இருக்கும், கல்யாணம் இருக்கும், அதாவது சொந்தமாக கூட இருக்கும், எதிரியாகவும் இருக்கும். அது வேறு மாதிரி எமோஷன் இருக்கும். உடனடியாக நான் வந்து ரொம்ப ஷார்ட் டைம் கேட்ட ஒரே கதை. 2வது அது ஜீவா சார் உண்மையிலே வந்து அவரோட கேரியரில் இது ஒரு வித்தியாசமாக இருக்குன்றது அப்பயே நினச்சேன். நான் இப்போவும் சொல்கிறது, எனக்கு 80% திருப்தி. டைரக்டர்கிட்டே சொன்னேன் நான், இன்னும் 20% காமெடி இன்னும் கொஞ்சம் நல்லா அடித்து நம்ம ஊர் அந்த மாலதாளெல்லாம் 2 பக்கமும் சாவுக்கும் கல்யாணத்துக்கும் அடித்து இன்னும் பட்டையை கிளப்பிந்தாருன்னு வச்சுங்க. இது 100% வேறு மாதிரி ஒரு கொண்டு போய் கொடுத்துருக்கோம் ஜார்னி. இப்பயும் 80% தான் திருப்தி. நான் திரும்ப சொல்கிறது. ஓகே, ஏன்னா நான் வந்து ஒரு ரசிகனாக தான் அந்த படத்தை பார்த்து நான் முடிவு பண்ணேன். நன்றி. ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கீங்க, அதில் டவுட் கிடையாது. அவர் கொடுத்ததுக்கு மேலே நான் கொண்டு போய் சேர்த்துருக்கிறேன். அந்த டெசிஷன் தான். ஏன்னா அந்த வெளியில் காக்கா உட்காந்துருக்க மாதிரி உட்காந்து ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் டேட்டுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். சரியான தருணம் கிடைச்சிது. ஏன்னா 30ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணி 15ஆம் தேதி இறக்கி 14ஆம் தேதி ஒரே நாளில் ப்ரமோஷன் பண்ண ஒரே குரூப்பு நாங்களாக தான் இருக்கோம். அடித்து இறக்கணும். ஏன்னா யோசிக்கவே கூடாது. எல்லா இடத்துலையும் எங்கே திரும்பினாலும் இந்த படம் தெரியணும், இந்த முகம் தெரியணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஏன்னா இப்போல்லாம் ஒரு நல்ல படம் வர்றது வந்து ஒரு 3 நாள் 4 நாள் தான் ஓடுது. அதுக்குள்ளே இவங்களுக்கு போய் சேர்றதுக்குள்ளே அந்த படத்தை தூக்கிடுறாங்க. ஒரே ஐடியா தான். இந்த ஒரு நாள் 24 ஹவர்ஸில் எத்தனை ஊடகம் இருக்கும், போஸ்ட் ஒட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் போய் சேர்க்கணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஈவன் வெளிநாட்டிலையும் சரி, ஒரே நாளில் இன்றைக்கி வந்து வேர்ல்டு வைஸ் என்னோட எல்லா படமும் மினிமம் 1000 தேட்டரில் இறங்கும். ஏன்னா இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்த முடிவு எல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் தேட்டரை மாற்றுவாங்க. இன்றைக்கி சுவிட்சர்லாந்து தொடங்கி ஆஸ்திரேலியா தொடங்கி US வரைக்கும் தெளிவாக சொன்னது ஃபாரினில் ஒரே ஒரு அக்ரிமெண்ட்டு தான். என்ன லாஸ் வந்தாலும் நான் கொடுக்குறேன், ஆனால் என் படம் 1000 தேட்டருக்கு போகணும். அதே மாதிரி வரப்போகிற அத்தனை படத்தையும் இந்த உலகத்தில் எத்தனை இடம் தமிழ் இடம் இருக்கோ அத்தனை இடத்துக்கும் கொண்டு போவேன். மாற்று கருத்து இல்லை. ஏன்னா என்னோட குறிக்கோள் பணம் இல்லை. பணம் ஆண்டவ முடியத்தில் நல்லபடியாக சம்பாதிக்கிறேன். அந்த பிராண்ட், அந்த நேம், நல்ல படத்தை கொடுத்தேன். ஏனோ தானோ வந்துட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி 4 படம் எடுத்துகிட்டு ஓடிடக்கூடாது. அதுக்காக தான் ஒரே டைமில் ஒரு 16 படம் பண்ணது காரணம். புல்குத்து என்னன்னா, எப்படியும் 10 ஜெயிக்கும், 6 அவுட் ஆகும், ஃப்ளாப் ஆகும். அந்த மனநிலைமைக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் எதுன்னு முடிவு பண்ண முடியாது.
அதுக்கு தான், இல்லைன்னா ராசி இல்லாதவன் என்ன தடுத்திடுவாங்க. ரொம்ப நன்றி. உங்கள் நல்ல மனசுக்கு எல்லா திரைப்படங்களும் கண்டிப்பாக வெற்றி அடையணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். தீபக் சார் கண்டிப்பாக கேட்கணும் சார். லண்டனில் படிச்சிருக்கீங்க, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர். பட் தமிழ் சினிமா மேலே உங்களுக்கும் அப்பா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு உண்டு. இதற்கு காரணம் இஸ் இட் சினிமா மேலே இருக்கிற அந்த ஹாப்பினஸ், ஜாயா, இல்லை இஸ் இட் த விஷன் ஃபார் த ஃபியூச்சருங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ஒரு பெரிய சக்ஸஸ் வந்திருக்கு நம்மளுக்கு. அண்ட் ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் நிதிஷ் ப்ரோ வந்து எனக்கு கதை சொல்லும் போது 20 minutes he took 20 minutes. அண்ட் இந்த 20 minutesல எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஓகே அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் த கண்டென்ட் வாஸ் ரியலி குட். ஸோ படம் எடுத்ததுக்கப்புறம் படத்தை பார்க்கும்போது அவர் ஒரு ஒர்க் எல்லாமே எப்படி இருந்துச்சு நாங்கள் பார்த்தோம். இஸ் எக்ஸ்ட்ராடனரி. எங்களுக்கு என்னென்னா, எனக்கும் அப்பாவுக்கு எப்பயுமே கதை கேட்கும் போது வி டோன்ட் எந்த ஹீரோ எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம். நாங்களாம் வந்து தான் அப்புறமா டிசைட் பண்ணுவோம். அவர் ஒரு மைண்டில் வச்சுருப்பார், பட் நாங்களும் ஒரு சைடில் வந்து நாங்கள் ஓகே இவங்க இதுக்கு ஆப்டாக இருப்பாங்க அப்படிலாம் யோசிப்போம். ஸோ தமிழ் மூவிஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். ஒரு மதர் டங்கில் வந்து நீங்கள் பண்ணும்போது யூ வில் டூ இட் வித் மோர் அஃபெக்ஷன் அண்ட் மோர் லவ். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து தமிழ் மூவிஸ் தான் மோராக ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம் இப்போ. அண்ட் மோர் ஆஃப் ஸ்கிரிப்ட் அண்ட் கான்டென்ட் அதுதான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபேண்டாஸ்டிக் சார். சார் அதே மாதிரி இந்த படம் வர்றதுக்கு முக்கிய காரணமே வந்து சௌத்ரி சார் தான். நான் அவரை எப்பயுமே கூப்பிடுறது வந்து பிரம்மான் தான் கூப்பிடுவேன் அவரை. என்ன ரீசன்னா, அவர் வந்து யாருப்பா அந்த கண்ணன் ரவியை நான் முதல்ல துபாயில் பார்க்கணுன்னு சொல்லி கேள்விப்பட்டதுமே என்னோட மனம் அவ்வளோ நெழுந்தது. ஏன்னா ஆர்பி சௌத்ரி சாருக்கு ஒரு 100 படம் 99 படம் எடுத்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா வரும்போது முதல் வேலை நான் அதில் இருக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக நான் செய்யணும். ஏன்னா ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார். ஏன்னா இதுக்கு முழு காரணம் அவர் தான். அதுக்கப்புறம் தான் வந்து 2வது ஜீவா சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் நான் அந்த சைடு மாறினது. அவரும் அதே மாதிரி ஒரு நல்ல கதையை கொண்டு வந்து சார் இது இப்போ இருக்குன்னு சொன்னப்போ நான் கதையை கேட்குறேன் சார்னு சொன்னேன். கேட்டேன், உண்மையிலே அருமையாக இருந்தது. உடனே இமீடியட்டாக நீங்கள் போகலான்னு சொல்லி, ஏன்னா அவர் ஒரு ப்ரொடியூசரோட பையன்றதை நிரூபித்தார். ஏன்னா அந்த இடத்துல போய் இருந்து என்னோட இடத்துல இருந்து அவர் பொறுப்பாக இந்த படம் நல்லபடியாக வர்றதுக்கு முழு காரணம் ஜீவா சார். உண்மையிலேயே நன்றி சொன்னோம். ஏன்னா நம்ம வெளிநாட்டில் இருந்தும் அவர் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. டைரக்டரும் நல்லா பொறுப்பாக பண்ணார். மியூசிக் டைரக்டர் எல்லாருமே இந்த கேரக்டர் இது சார்பாக அவர் ஜீவா சார் சார்பாக முத்துக்குமார், என்னோட சார்பாக ஸ்ரீநாத், இவங்க இப்படி பல விதத்தில் எனக்கு கூட உறுதுணையாக நின்றாங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி இங்கே வெல்லுமணி சார், ரவிக்குமார் சார், இங்கே வந்த சமுத்திரகிரி சார், சீமான் சார், டேடி சார், ஓகே டேடி சார், ஓகே சார், சாரி சார், ஜேபி சார், சிவா சார், அப்பா கேரக்டராக கலக்கு வாங்குவார் சார், பேரை மறந்துட்டேன், மறக்கல தப்பா நினச்சிக்காதீங்க. ஜேபி சாரோட கெட்டப் மாறிட்டே இருக்கிறதுனால டக்குன்னு அவரை பிடிக்கிறது ரொம்ப ஜேபி சார். அதே மாதிரி எஸ்வி சேகர் சார், காமெடி ஜீனியஸ். ரொம்ப சந்தோஷம் அவங்க கூட ட்ராவல் பண்ணது. அபிராமி மேம் ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. அடுத்த படத்தில் எங்கள் கூட ஜெகஜோதியாக பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்தேன், கண்டிப்பாக இதுவும் அதே மாதிரி இருக்கும். சதீஷ் சார் சொல்லவே வேணாம். சைமா அவார்ட்ஸ்லேருந்து எந்த அவார்ட்ஸ் போனாலும் பிச்சு உதறிடுறீங்க. அங்கே மறக்காமல் அங்கே ஒரு இக்கு வச்சுருவார் என்ன. கிரீஸ் ரொம்ப சந்தோஷம். லைக் மை சன். ரொம்ப வந்த அத்தனை கலைஞருக்கும். 2வது சார் தேங்க்யூ. டிவி சீரியலோட சூப்பர் ஸ்டார், ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. டிடி எல்லாத்துக்கும் இங்கே வந்தவங்க அனைத்து பேருக்கும் பேர் ஏதாவது விட்டுருந்தா மன்னிச்சிங்க, சாரி. ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ சார். உங்களை உள்பட துபாயில் நாங்கள் பேட்டி எடுத்தோம், இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க போடுறீங்க. ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ சார். 2 பேருக்கும் மனமார்ந்த நன்றி சார். தமிழ் சினிமா உங்களை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்.